இப்போ நல்லெண்ணெய்ன்றது எப்படி நம்ம மனிதர்கள் சாப்பிடுறதுக்கு வந்துச்சு அப்படின்னு ஒரு ஸ்மால் இன்ட்ரோ. மொத மனிதன் நாகரிகம் அடைஞ்ச பிறகு, அதாவது சமைச்சு சாப்பிட ஆரம்பித்த பிறகு மொத சாப்பிட்டது வந்து இந்த ஆயிலுக்கு பதிலா அவங்க ஃபர்ஸ்ட்டு சாப்பிட்டது வந்து பசு நெய் தான். இப்போ பசு நெய் தான் அவங்க மெயினா ஃபுட்டுக்கு இன்கிரீடியன்ட்டா யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் எள்ளிலிருந்து எடுக்கப்பட்ட நெய், எள் நெய்ய தான் அது வந்து எண்ணெய் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. வரலாற்றுல எண்ணெய் அப்படின்னாலே அது எள்ளிலிருந்து எடுக்கிறது தான் எண்ணெய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நெறைய ஆயில் வந்தோனே, அதெல்லாம் வந்து நல்லெண்ணெய்க்கு வந்து நல்லெண்ணெய்ன்னு ஒரு அடைமொழி கொடுத்து, அது நல்லெண்ணெய்ன்னு பேர் சூட்டிட்டாங்க. இப்போ மற்ற ஆயில்களுக்கும் நல்லெண்ணெய்க்கும் இருக்க ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மத்த எந்த கடல் எண்ணெயா இருக்கட்டும், தேங்காய் எண்ணெயா இருக்கட்டும், மத்த எந்த ஆயில வேணாலும் எடுத்துக்கோங்க. எந்த ஆயிலையுமே நம்ம வந்து ராவா சாப்பிட முடியாது. குக் பண்ணாம சாப்பிட முடியாது. நீங்க குக் பண்ணாம சாப்பிடக்கூடிய ஒரே ஆயில் வந்து நெய்ய சாப்பிடுவோம். மெயினா அந்த இட்லிக்கு தொட்டு சாப்பிடுவோம், இல்ல பொடிக்கு தொட்டு சாப்பிடுவோம், சுடு சோத்துல ஊத்தி சாப்பிடுவோம் நெய்ய. அதுக்கு அடுத்தபடியா நம்ம நல்லெண்ணெய் தான் அதே பர்ப்பஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். நம்ம ஹாட்டா இருக்க ரைஸ்ல ஊத்தி சாப்பிடலாம். அப்புறம் இட்லி பொடிக்கு ஊத்தி சாப்பிடலாம். அந்த மாதிரி நீங்க சமைக்காமலே சாப்பிடக்கூடிய ஒரே ஆயில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது நல்லெண்ணெய் தான். ஸோ உங்களுக்கு அந்த இதுல சமைக்காம சாப்பிடும்போது என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுல இருக்க எல்லா சத்துக்களும் டைரக்ட்டா உள்ள போயிருது. சமைக்கும்போது எல்லாத்துலயுமே ஒரு வேரியேஷன் இருக்கும். ஏன்னா, அது ஹீட்ல ப்ராசஸ் ஆயிருது. ஸோ மற்ற எண்ணெய்களுக்கும் நல்லெண்ணெய்க்கும் இருக்க ஒரே டிஃபரன்ஸ் இதுதான். நீங்க குக் பண்ணாமலே சாப்பிடக்கூடிய ஒரே சமையல் எண்ணெய் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நல்லெண்ணெய் தான். ஆடிமா சிசேம் ஆயில் நம்ம பிராண்ட நீங்க ஆன்லைன்ல வாங்கலாம். ஆடிமா.in அப்படின்ற வெப்சைட்ல இந்த ஸ்க்ரீன்ல தெர்ற வாட்ஸ்அப் நம்பருக்கும் நீங்க பிங் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.